ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 400 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா வகைகள் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 15 போல், அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 800 கிராம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈவனாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 800 கிராம் சேர்த்திருக்கேன். தக்காளி போட்டதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். அப்புறம் தயிர் ஒரு 400 ml சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வரமிளகாத்தூள், மட்டன் மசாலா ரெண்டும் கலந்து நான் சேர்த்திட்டேன். கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் மட்டன் சேர்த்திக்கலாம். 2 kg மட்டன் நான் சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3 kg மட்டன் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு கேஜி அரிசிக்கு 2 kg மட்டன் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் போட்டு நல்லா கிளறி விடலாம். கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். கறியிலே தண்ணி விட்டு எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு கறியிலேயே. நம்ம மூடி வச்சோம்னா அதுவே தண்ணி விட்டு நல்லா கறி வெந்துடும். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி 2.5 லிட்டரு நான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தனியாக அடுப்பில் நான் அரிசி வேக வச்சுருக்கேன். அது ஒரு 50% வெந்தால் போதும். போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு தம் வச்சுக்கலாம். லைட்டாக கிளறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓவராக கிளறினா அரிசி ஒடிஞ்சிரும். லைட்டாக கிளறினாலே போதுமானது. இந்த மாதிரி வாழை இலைகளை மூடி
தம் போட்டுடலாம். அரிசியை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வடித்த தண்ணியே நான் மேலே வச்சுருக்கேன் தம்முக்காக வேண்டி. இப்போ பிரியாணி அவுட்புட் எப்படி வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. எடுத்து பார்த்துடலாங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நம்ம புல்லட் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் போல் நான் விட்டேன். நீங்களும் அதே டைமில்